Exercise 6.4 sixth sum. The vertices of the triangle ABC are given. A 7, 2, 1. Next B 6, 0, 3. Next C 4, 2, 4. Find the angle ABC. அப்போ இந்த B ஓட angle find பண்ணணும். ஓகேவா? இப்போ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டு பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் A வெக்டர் வந்து OA வெக்டர் எழுதிக்கலாம். which is equal to 7i cap plus 2j cap plus k cap. நெக்ஸ்ட் ரெண்டாவது B வெக்டருடைய பொசிஷன் வெக்டர் 6i cap plus 0j cap எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுதிக்கலாம் plus 3k cap. நெக்ஸ்ட் C உடைய பொசிஷன் வெக்டர் 4i cap plus 2j cap plus 4k cap. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். வெக்டார் ஃபார்ம் AB vector is equal to OB vector minus OA vector. OB minus OA அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 6 minus 7 minus I cap, 0 minus 2 minus 2j cap, 3 minus 1 plus 2k cap. Next BC vector is equal to OC vector minus OB vector. So 4 minus 6 minus 2I cap, 2 minus 0 plus 2j cap, 4 minus 3 plus k cap. ஓகேவா? இது மாதிரி சைட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் நம்மளுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் இன்டு மேக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார். தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார். அப்படின்னா -1 -2 மல்டிப்ளை பண்ணோம் +2 அகைன் நெக்ஸ்ட் -2 +2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -4 நெக்ஸ்ட் +2 +1 மல்டிப்ளை பண்ணா +2 டிவைட் பை ஏபி உடைய மேக்னிடியூட் வேல்யூ அப்படின்னா -1 -2 2 மூணையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். அப்போ -1 +1 -2 +4 அடுத்து +2 ஸ்கொயர் பண்ணா +4. the same BC வெக்டர் வந்து -2 +4 வரும், 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1. இப்போ 4 + 4 + 1. இப்போ நியூமரேட்டர் பாருங்க 2 + 2 4, 4 - 4 0 ஆயிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் எப்போ 0 கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி.